ஹலோ மைட், வெல்கம் டு டெக்னோமைட். ஓகே, நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற விடயம் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட். மோஸ்ட்லி பெரும்பாலானவர்கள் அறிந்த விடயம், இருந்தாலும் எல்லாரும் அறிந்திருக்க வேண்டிய விடயம் என்றதால இதை பற்றி இன்றைக்கு காய்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, சாஃப்ட்வேர் அப்டேட் என்னன்னு சொல்லி ஒரு அறிமுகம் பார்த்தோம்னு சொன்னால், உங்களோட டிவைஸ் சிஸ்டத்தை நீங்கள் வந்து ஒரு வீடுன்னு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், காலத்துக்கு கால நவீன தேவைகளுக்கு ஏற்ப நம்ம மேற்கொள்கிற பல மாற்றங்கள் இருக்கும். முதலாவது அலங்காரம், டெக்கரேஷன்ஸ். இரண்டாவது புதிய தேவைகளுக்கு ஏற்ப நவீனமயப்படுத்துதல். மூன்றாவது பாதுகாப்பு. சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வந்து எக்ஸாக்ட்லி சேம். இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் பண்ணுற நேரம் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் அப்பியரன்ஸில் மாற்றங்கள் இருக்கும். இரண்டாவது புதிய மென்பொருட்கள் அப்ளிகேஷன்ஸ் உங்களோட சிஸ்டத்தில் ரன் ஆகிறதுக்கு அது வசதியாக இருக்கும். மூன்றாவது விஷயம் பாதுகாப்பு. கக்கர்ஸ், வைரஸ், இது இரண்டுலேருந்து உங்களோட டிவைஸை பாதுகாக்கும். சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து தேவைகளை பொறுத்து பல வகைப்படும். இருந்தாலும் நம்ம அடிக்கடி செய்யற அப்டேட்ஸ் வந்து செக்யூரிட்டி அப்டேட்ஸ், வெர்ஷன் அப்டேட்னு சொல்லுவாங்க. இது இரண்டுக்கும் அப்பால அப்கிரேட் என்று சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது அப்கிரேட் வந்து ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். நம்ம மேற்கொள்ற மென்பொருட்கள்ல அல்லது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் அப்கிரேட் மூலம் ஏற்படும். உதாரணமா விண்டோஸ் 10 இருந்து விண்டோஸ் 11, ஆப்பிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா பிக் சோர்ல இருந்து ஒன்டாரி. எளிமையா கூறுறதாக இருந்தா அப்கிரேட்ல இருந்து மேம்படுத்தல்களை செய்யறது வந்து அப்டேட்ஸ் என்று சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட், நீங்க அப்டேட் அல்லது அப்கிரேட் செய்யறதுக்கு முதல் கருதி கொள்ள வேண்டிய விடயங்கள். நம்பர் 1, நீங்க பாவிக்கிற டிவைஸ் வந்து ஒரு ரீசார்ஜபிள் டிவைஸ் ஆയിരിக்கும் பட்சத்துல, உதாரணமா ஐபோன், ஐபேட் 51% மேல் ரீசார்ஜ் ஆகிருக்க வேணும். இரண்டாவது விடயம், அப்டேட்ஸ் அல்லது அப்கிரேட் செய்யற சந்தர்ப்பத்தில் வயர் சார்ஜர் மூலமா பிளக்இன் பண்ணிருக்க வேணும். 51% கீழ் நீங்க பேட்டரி ரீசார்ஜ் பண்ணியிருந்து நீங்க பிளக்இன் பண்ணியிருந்தாலும் சம்டைம்ஸ் குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் பேட்டரி வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ணிருக்க வேணும்னு சொல்லி ஆப்பிள் ரிக்வயர்மெண்ட் பண்ணும். சாஃப்ட்வேர் அப்டேட் டிவைஸ் தன்மை, பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்து இது வேறுபடும். மூன்றாவது விடயம், 51% கீழ் பேட்டரி ரீசார்ஜ் ஆகியிருந்து நீங்க வயர்லெஸ் சார்ஜர் மூலமா கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட டிவைஸ் அப்டேட்டோ அப்கிரேட் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணாது. மேலும் நீங்க அப்டேட் அல்லது அப்கிரேட் செய்யறதுக்கு மொபைல் டேட்டா அல்லது ப்ராட்பேண்ட் இரண்டுல ஒன்றை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் அல்லது இரண்டையும் பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு நீங்க ப்ராட்பேண்டை கனெக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்கிரேட் அல்லது அப்டேட்டை நீங்க வெளியில போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருந்துன்னு சொன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ப்ராட்பேண்ட்ல இருந்து மொபைல் டேட்டாவுக்கு கன்வெர்ட் ஆகும். இன்டர்வியூல செலக்ட் ஆகி எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டோம்னு சொன்னா அந்த வேலை கொடுப்பாங்களா இல்லையா என்று புத்திசாலித்தனமா யாரும் சிந்திக்கிறார்களா இருந்தீங்கன்னு சொன்னா, அதே மாதிரி இதுக்கு பிறகு வர ஒரு விடயம் இருக்குது. நீங்க 51% ரீச் பண்ண உடனே வந்து நீங்க அப்டேட் அல்லது அப்கிரேட்டை ஸ்டார்ட் பண்றீங்க. சார்ஜிங்ல இருக்கும் போது திரும்பி மிடில் ஆஃப் ப்ராசஸ் நீங்க அன்பிளாக் பண்ணிட்டீங்கன்னு சொன்ன சார்ஜரை இந்த அப்கிரேட் அல்லது அப்டேட் கம்ப்ளீட் ஆகுமா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம். அப்படி புத்திசாலித்தனமா நீங்க சிந்திக்கிறார்களா இருந்தீங்கன்னு சொன்னா, எஸ், உங்களோட மொபைல் போன் ஷட் டவுன் ஆகாத வரைக்கும் உங்களோட அப்டேட் அல்லது அப்கிரேட் கம்ப்ளீட் ஆகும். ஓகே, நம்ம இப்போ அப்டேட் அப்கிரேட் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். கோ டு த செட்டிங்ஸ், தென் ஜெனரல், பிறகு சாஃப்ட்வேர் அப்டேட்டை செலக்ட் பண்ணுங்க. ஓகே, இங்க இரண்டு விடயம் இருக்குது. ஒன்று வந்து அப்டேட்ஸ், மற்றது வந்து அப்கிரேட். 15.7 இங்க அப்கிரேட் 16 இருக்குது. 16க்குள்ள 15.7 அடங்கிடும். ஸோ நம்ம டைரக்டா அப்கிரேட்டே செய்யலாம். ஆனா இன்றைக்கு அப்டேட் அப்கிரேட் ரெண்டையும் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம அப்டேட்டை பார்ப்போம். கிளிக் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால். செக்யூரிட்டி ரீசனுக்காக உங்களோட பாஸ்கோட் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆப்பிள் யூசருக்கான டேர்ம் அண்ட் கண்டிஷன், தென் அக்ரி. யூஸ் மொபைல் டேட்டா, டோன்ட் யூஸ் மொபைல் டேட்டான்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. நான் வைஃபை ப்ராட்பேண்ட் கனெக்ட் பண்ணிருக்கிறேன். நான் அதை தான் சூஸ் பண்ண போறேன். நீங்க ஒருவேளை மொபைல் டேட்டா ஜூஸரா இருந்தீங்கன்னு சொன்னா ஜூஸ் மொபைல் டேட்டான்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். ஓகே, டவுன்லோட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிட்டு 1 நிமிடம் டைம் தேவைன்னு சொல்லுது. ஆனால் நம்ம இன்டர்நெட் ஸ்பீட்டை பொறுத்து டைம் வேறுபடும். டவுன்லோட் கம்ப்ளீட் ஆயிட்டு நெக்ஸ்ட் இன்ஸ்டால் நவ். ஓகே, இப்போ வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்குது. இதுக்கு பிறகு உங்களோட இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகும். ஓகே, அப்டேட் கம்ப்ளீட் ஆயிட்டுது. ஓகே, நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ். நீங்கள் ஆட்டோமேட்டிக் அப்டேட்டை இனேபிள் பண்ணுற நேரம் வந்து அவைலபிள் அப்கிரேட் அப்டேட் வெர்ஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸை எப்படி இனேபிள் பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ பார்ப்போம். கோ டு தி செட்டிங்ஸ், ஜெனரல், சாஃப்ட்வேர் அப்டேட், பிறகு ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ்.
ஓகே, ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ்ல 2 ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் iOS அப்டேட்ஸ், இன்ஸ்டால் iOS அப்டேட்ஸ் இரண்டையும் எனேபிள் பண்ண வேணும். சில வேளைகளில் சில காரணங்களால் ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ் ஒர்க் பண்ணாது. நீங்கள் ஏதாவது ஒரு அப்டேட் வெர்ஷனை ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால், நான் முன்னரே குறிப்பிட்டிருந்த அப்டேட் பண்ணுற நேரத்தில் கருதி கொள்ள வேண்டிய விடயங்கள் ஏதாவது பூர்த்தி செய்யப்படாமல் இருந்தால், உதாரணமாக இன்டர்நெட் கனெக்ஷன், சார்ஜர் பிளக்இன் பண்ணாமல் இருக்கிறது. இதுக்கடுத்த செக்யூரிட்டி ரீசன்ஸ், பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் சில நேரங்களில் ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ் ஒர்க் பண்ணாது. எப்படி இருந்தாலும் அப்படியான சந்தர்ப்பங்களில் அப்டேட்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்து நான் ஏற்கனவே உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருந்தது போல அப்டேட்ஸ் நீங்கள் மேனுவலாக பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, நம்ம இப்போ அப்கிரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்கிரேடும் எக்ஸாக்ட்லி சேம் அப்டேட் மாதிரி தான். அப்டேட் வெர்ஷனை செலக்ட் பண்ணுறீங்க, பிறகு டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால். செக்யூரிட்டி ரீசனுக்காக உங்களோட பலமையான பாஸ்வேர்டை கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் அவங்களோட டேர்ம் அண்ட் கண்டிஷன் அக்ரி பண்ணுறீங்க. உங்களுக்கு பொருத்தமான டேட்டா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறீங்க. அப்டேட் ரிக்வெஸ்ட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகி முடிய டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகும். ஓகே, டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிட்டு ஃபைனலி இன்ஸ்டால் நவ். ஓகே, இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணுது. ஓகே, அப்கிரேட் கம்ப்ளீட் ஆகிட்டு வெல்கம் டு நியூ வெர்ஷன்.